நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்கிற சிறுசேரியில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் சிறுசேரி சிப்காட்லேருந்து சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் இடையிலான பகுதியில் மெட்ரோ ரயில் பணிகளானது எந்த நிலையில் இருக்குது அப்படின்றது தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எக்ஸாக்டாக சிறுசேரி சிப்காட்டை கிராஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல மெட்ரோ ரயில் பணிகளானது சுத்தமாக தொடங்கலை. ஆனால் ரோட்டில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரோடை எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஒர்க்கானது போயிட்டுருக்கு. இப்போ நம்ம கிராஸ் பண்ணி வந்த சிறுசேரி சிப்காட்குள்ளே ஏகப்பட்ட ஐடி கம்பெனிஸ் ஆனது இருக்குது. இந்த ஐடி கம்பெனிஸில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. இவங்களுடைய டெய்லி சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இந்த சிறுசேரி சிப்காட்லேருந்து அவங்க சிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னாலே அவங்களுக்கு போதும் அப்படின்னு ஆகிடும். சோழிங்கநல்லூர்லேருந்து கிண்டிக்கு போனோம் அப்படின்னாலே 1 மணி நேரம் ஆகிடும். சிறுசேரி சிப்காட்லேருந்து மத்திய கைலாஷ் அந்த எண்டுக்கு போனோம் அப்படின்னா மினிமம் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் கூட ஆகிடலாம். அதுவும் ஃப்ரைடே வீக்கெண்ட்ஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் ஊருக்கு போக ட்ரை பண்ணுவாங்க. பெரிய ஒரு டிராஃபிக் ஜாமில் இவங்க மாட்டிப்பாங்க. இப்போ நம்ம சிறுசேரியில் இருக்கிற நோவோட்டல் ஹோட்டலை கிராஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்குக்கான எந்த ஒரு அடையாளமுமே இல்லை. யூஸ்வலாக ஒர்க் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா பேரிகேட்ஸ் மாதிரியான ஒரு விஷயங்கள் அமைப்பாங்க. அதாவது ஒரு தடுப்புகள் மாதிரியான ஒரு விஷயத்தை அமைப்பாங்க. இதை அமைச்சதுக்கப்புறம் தான் அங்கே டிக்கிங் ஒர்க் ஆகட்டும், இல்லைன்னா எக்ஸ்கவேஷன் ஒர்க் ஆகட்டும், இதெல்லாம் நடக்கும். பட் இந்த ஒரு 1.5 கிலோமீட்டரில் எந்த ஒரு ஒர்க்குமே தொடங்காமல் இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி சிறுசேரியில் இருக்கிற காமாட்சி ஹாஸ்பிட்டலை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மெட்ரோ ரயில் பணிகளானது நம்ம கண்ணில் தென்படுது. ஸோ இந்த பகுதியை பொறுத்தவரையில் பேரிகேட்ஸ் மட்டும்தான் அமைச்சிருக்காங்க. பில்லர்ஸ் எதுவும் எழும்பல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரே ஒரு பில்லர், அதுவும் சாயில் டெஸ்ட் பண்ணுறதுக்காக எழுப்பியிருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு ப்ராக்ரஸுமே இந்த இடத்துல நடக்காமல் தான் இருக்குது. சென்னை நகருடைய ஐடி ஹப் அப்படின்னா அது ஓஎம்ஆர் ரோடு தான். இப்படி ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதியில் இந்த ஸ்ட்ரெச்சில் பணிகளானது ஒரு சில ஆண்டுகளாக தொடங்காமல் இருந்தது. மத்திய கைலாஷ்லேருந்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் ஒரு கான்ட்ராக்டரும், சோழிங்கநல்லூர்லேருந்து சோழிங்கநல்லூர் சிப்காட் வரைக்கும் இன்னொரு கான்ட்ராக்டரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சோழிங்கநல்லூர் டு மத்திய கைலாஷ் பகுதியில் இருந்த கான்ட்ராக்டர் ஒர்க்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்து கொண்டு போயிட்டு இருந்தார். ஆனால் சோழிங்கநல்லூர் சிக்னல்லேருந்து சிறுசேரி சிப்காட் இடையிலான பகுதியில் இருக்கிற கான்ட்ராக்டர் பெரிய அளவில் ப்ராக்ரஸ் காட்டாததுனால அவருடைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிவிட்டு புதிய ஒரு கான்ட்ராக்டரை அப்பாயிண்ட் பண்ணாங்க. இப்படி மாற்றி விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெச்சில் பணிகளானது வேகமெடுத்துச்சு. ஸோ இதே மாதிரியான ஒரு பிக்சர் தான் எகட்டூரில் இருக்கிற மெரினா மால் வரைக்குமே இருந்தது. இப்போ நம்ம சிறுசேரியை கிராஸ் பண்ணி நாவலூருக்குள்ளே வந்துட்டோம். கம்பேர் டு சிறுசேரி, நாவலூர் பகுதியில் கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆனது போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் அந்த பைல் ஒர்க், அதாவது பில்லர் அமைக்கிறதுக்கான அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை வைப்பாங்க. அந்த இரும்பு கம்பிகளெல்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஃபவுண்டேஷன் அமைச்சு அதில் அந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. கம்மிங் பேக் டு த ப்ராஜெக்ட், சிறுசேரி சிப்காட்லேருந்து சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்குது. இதில் மொத்தம் 11 ஸ்டேஷன்ஸ் வரப்போகுது. முதல் ஸ்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா சிப்காட் 1, அடுத்த ஸ்டேஷன் சிப்காட் 2, அதை அடுத்து சிறுசேரி, இப்போ அதுதான் நம்ம பார்த்தோம். அடுத்தது நாவலூர், காந்தி நகர், செம்மஞ்சேரி, சென்ட் ஜோசப் காலேஜ், சத்யபாமா யூனிவர்சிட்டி, ஸ்ரீ பொன்னியம்மன் கோயில், சோழிங்கநல்லூர் லேக், லாஸ்ட்டாக சோழிங்கநல்லூர் ஜங்ஷன். மொத்தமாக ஒரு 11 ஸ்டேஷன்ஸ் இந்த ஸ்ட்ரெச்சில் வருது. நாவலூர் பகுதியில் இருக்கிற ஜிஞ்சர் ஹோட்டலை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஸ்ட்ரெச்சில் நம்மளால் ஒரு நல்ல ப்ராக்ரஸை பார்க்க முடியுது. இந்த இடத்துல ஒரு 10லேருந்து 15 பில்லர்ஸ் அமைச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பில்லர்ஸ் அமைச்சதோடு மட்டும் இல்லாமல் அதற்கு மேலே அந்த டி ஷேப்டு ஸ்ட்ரக்சரையும் வச்சுட்டாங்க. பியர் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சர்ஸையுமே ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இந்த பகுதியை கிராஸ் பண்ணி நம்ம நாவலூரில் அப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய இடங்களில் அந்த பில்லர் அமைக்கிற பணிகள் தான் போயிட்டுருக்கு. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பில்லர்ஸ் அமைச்சு அதுக்கு மேலே பியர் கேப்பையும் அமைச்சிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டருக்கு பில்லர் அமைக்கிற பணிகள் தான் நடந்துகிட்ருக்கு. அதுவும் பில்லர் ஒர்க் அப்படின்னா அது கான்க்ரீட் கொட்டுற அளவில் இல்லை. அந்த பில்லர் அமைக்கிறதுக்கான ஃப்ரேமை மட்டும்தான் இப்போதைக்கு அமைச்சிட்ருக்காங்க. ஃபவுண்டேஷனை போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே அந்த இரும்பு ஃப்ரேமை அமைச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த இடமும் நாவலூரில் தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பில்லர் ஒர்க்ஸ் ஆல்மோஸ்ட் இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதாவது கான்க்ரீட் எல்லாம் கொட்டிட்டாங்க. ஸோ பில்லர் ஒர்க் ஆனது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் கிட்டே வந்துட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சை பொறுத்தவரையில் நம்ம ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம முதல் கர்டரை பார்க்க முடியுது. இந்த இடத்துல பில்லர் ஒர்க் ஆனது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பியர் கேப் அமைச்சிட்டாங்க. அதுக்கு மேலே கர்டர் அமைச்சிட்டாங்க. இந்த கர்டர் மேலே தான்
ட்ரெயின் ட்ராக்கை இவங்க போட ஆரம்பிப்பாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறுசேரியை கம்பேர் பண்ணும்போது நாவலூரில் இந்த ஸ்ட்ரெச்சில் ப்ராக்ரஸ் ஆனது கொஞ்சம் பிரிஸ்காக போயிட்டுருக்கு. நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பில்லர் ப்ளஸ் பியர் கேப் ஒர்க் ஆனது கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ நம்ம நாவலூர்லேருந்து டுவர்ட்ஸ் செம்மஞ்சேரி போயிட்டுருக்கோம். இந்த ஸ்ட்ரெச்சில் நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பில்லர் ஒர்க் ஆனது கம்ப்ளீட் ஆகி அதற்கு மேலே பியர் கேப்பையுமே இவங்க அமைச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம செம்மஞ்சேரிக்கு கிட்ட வந்துட்டோம். இந்த பகுதியில் பில்லர்ஸ் அமைக்கிறதுக்கான ஸ்டீல் ஃப்ரேம் ஒர்க்கை இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நாவலூர்லேருந்து செம்மஞ்சேரிக்கு வந்துட்டோம். செம்மஞ்சேரியை பொறுத்தவரையில் இந்த இடத்துலையும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நடந்து வருது. இந்த இடத்துல ஒர்க் ஆனது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்குது. ஒரு சில இடத்துல அந்த ஸ்டீல் ஃப்ரேம் ஒர்க் அமைச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில இடத்துல அங்கும் இங்குமா ஒரு சில பில்லர்ஸோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம செம்மஞ்சேரியில் இருக்கிற டைம்ஸ் ஆஃப் இந்தியா பில்டிங்கை கிராஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஆனது பெருசாக தொடங்கல. பேரிகேட் மட்டும்தான் அமைச்சிட்ருக்காங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் சென்ட் ஜோசப் அண்ட் சத்யபாமா காலேஜ் ஆனது வந்துடும். இந்த இடத்துலையும் ஒரு ஸ்டாப் ஆனது இருக்குது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். நாவலூருக்கு அப்புறம் ஒர்க் ஆனது பார்த்திங்கன்னா அங்கும் இங்கும் ஒரு சில இடங்களில் தான் போயிட்டுருக்கு. பட் டில் செம்மஞ்சேரி, அதாவது சுனாமி காலனி என்ட்ராகிற குமரன் நகர் பஸ் ஸ்டாண்டு வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவு டெவலப்மெண்ட் ஆனதில் பேரிகேட் மட்டுமே அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம குமரநகர் பஸ் ஸ்டாப்பை கிராஸ் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து அப்படியே உள்ளே போனால் நம்மளுக்கு செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் போன்ற இடங்கள் வரும். இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தால் ஆவின் பால் பண்ணை ஆனது வரும். அதுக்கு முன்னாடி ஒரு லேக் வரும். ஸோ இது வரைக்குமே எந்த ஒரு ப்ராக்ரஸுமே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்போ நம்ம ஆவினுடைய ஃபேக்ட்ரி கிட்ட வந்திருக்கோம். இந்த இடத்துலையுமே ப்ராக்ரஸ் ஆனது பெரிய அளவில் இல்லை. பட் அங்கும் இங்குமா ஒரு சில இடங்களில் பில்லர்ஸுக்கான ஃப்ரேமை அமைச்சிட்ருக்காங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா நம்ம ஷோலிங்கநல்லூரை என்டர் ஆகிடுவோம். ஆல்மோஸ்ட் நியர் டு ஷோலிங்கநல்லூர் ஜங்ஷன் வந்துட்டோம்.
இந்த இடத்துல பார்த்தா ஒரு 10-15 பில்லர்ஸை இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில இடங்களில் பில்லர்ஸை கம்ப்ளீட் பண்ணி அதற்கு மேலே பியர் கேப்பையும் இவங்க அமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஷோலிங்கநல்லூர் ஜங்ஷனை ரீச் ஆகிட்டோம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஜங்ஷனாக மாறப்போகுது. எப்படி சென்ட் தாமஸ் மவுண்ட் ஒரு மிக முக்கியமான ஒரு மல்டி மாடல் டெர்மினலாக மாறி இருக்கோ, அதே மாதிரி இந்த OMR ரோட பொறுத்தவரையில் இந்த ஷோலிங்கநல்லூர் ஜங்ஷன் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா ஒரு பக்கம் போனோம் அப்படின்னா மேடவாக்கம் போயிடலாம், ஸ்ட்ரைட்டாக போனால் மத்திய கைலாஷ் போயிடலாம். இன்னொரு பக்கம் இந்த ரூட்டை ஈஸியாக இருக்கு இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த ஜங்ஷன்லேருந்து தான் அவங்க பிரான்ச் பண்ணி வெளியில் எடுப்பாங்க. இந்த ஷோலிங்கநல்லூர் ஜங்ஷனில் என்னென்ன வரப்போகுது அப்படின்றத பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடலாம். ஒரே ஒரு அப்டேட் மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஷோலிங்கநல்லூர் ஜங்ஷனில் ஒரு பில்டிங்குடைய 6வது மாடிக்குள்ளே மெட்ரோ ட்ரெயின் ஆனது போக போகுது. சைனாலெல்லாம் பார்த்துருப்பீங்க, பில்டிங்குள்ளே ட்ரெயின் போகும். அதே மாதிரியான ஒரு செட்டப் இந்த ஷோலிங்கநல்லூர் ஜங்ஷன்லேயே வரப்போகுது. ஸோ இதை நம்ம ஒரு தனி வீடியோவாக கவர் பண்ணலாம். இந்த வீடியோடைய கண்டினியூட்டியாக இங்கேருந்து மத்திய கைலாஷ் வரைக்கும் ப்ராக்ரஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றதையும், இங்கேருந்து மேடவாக்கம் வரைக்கும் ப்ராக்ரஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றதையும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம சேனல்லேருந்து தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.